வணக்கம். பெண் அரசியல். எழுத்தாளர் நர்மதா அவர்கள். தலைப்பு: நம்மிலிருந்து தொடங்கட்டும் மாற்றம். பொருளாதார பலத்தை முழுக்க முழுக்க தங்கள் கையில் வைத்துக் கொண்டுள்ள ஆண் ஒரு பெண் திருமணமாகி தன்னுடைய வீட்டுக்கு வந்தால் அவளிடம் இருந்து வருகின்ற பணம், நகை எல்லாவற்றையும் தாங்கள் சுருட்டி கொண்டு தங்களுக்கானதாக மாற்றிக்கொள்கின்ற வித்தையை காலம் காலமாக நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள். போதை, சூதாட்டம், பல பெண்களை வைத்துக் கொள்வது என்பது போன்ற மூடத்தனமான திமிர்த்தனங்களுக்கு தங்களுடைய அபரிமிதமான பொருளாதார பலத்தை பயன்படுத்துவார்கள் ஆண்கள். அதே நேரம் எந்த பொருளாதார பின்னணியும் இல்லாத பெண் ஒரு ஆணிடம் கிடைக்காத வாழ்க்கையை இன்னொரு ஆணிடம் தேடித்தான் செல்ல வேண்டியிருக்கும். இதை தவிர அவளுக்கு வேறு வழியே இல்லை என்ற நிலையில் அப்படி ஒரு ஆணிலிருந்து இன்னொரு ஆணுக்கு மாறிடும் பெண்ணுக்கு அவமானகரமான பல பட்டங்களை சூட்டி அவளை வாழவே விடாமல் செய்வதிலும் சளைத்தவர்கள் இல்லை ஆண்கள். ஒரு ஆணினுடைய காலடி தவிர வேறு எங்குமே வாழ்ந்துவிட முடியாதபடி ஒரு வாழ்முறை செய்து வைத்து கோடி கோடியாக பெண்களை கடந்த காலங்களில் சாகடித்திருக்கிறார்கள். பெண்களின் சென்ற நூற்றாண்டு வாழ்முறை, அதன் பரிதாபம் பற்றி நினைக்கும் போது நெஞ்சம் பதறுகிறது. இன்றும் அத்தகைய ஆணாதிக்க கொடுமைகளை கை கொண்டு இருக்கும் ஆண்களும் அவர்களின் குடும்பங்களும் தருகின்ற சித்திரவதைகளினின்றும் மீள முடியாத பெண்கள் ஏராளம் ஏராளம். விழித்துக் கொள்ளுங்கள் பெண்களே. உலகத்திலேயே உச்சகட்டமான போலித்தனம் என்பது பெண் விடுதலையை வலியுறுத்துகின்ற பெரும்பாலான ஆண்கள் தம் சொந்த வாழ்வில் கடைபிடிக்கும் பாணிதான் எனலாம். குடும்பங்களில் குடும்பத் தலைவன் என்ற அந்தஸ்து, குழந்தைகளுக்கான இனிஷியல், தடையற்ற வெளியுலக தொடர்புகள், நட்பு வட்டம், கேளிக்கைகள், பொருளாதார பிடிமானம், மதம், பண்பாடு, கலாச்சாரம் இவை தருகின்ற பூரண பாதுகாப்பு என்று எல்லாவற்றையும் தமக்கு சாதகமாக வைத்துக்கொண்டு எவ்வளவு படித்திருந்தாலும் எத்தனை அறிவு மிக்கவர்களாக இருந்தாலும் அந்த படிப்பும் அறிவும் துருபிடித்து போகுமாறு அவற்றை உபயோகப்படுத்த தேவையற்ற சூழ்நிலையில் வீட்டு பராமரிப்பு, சமையல், பணிவிடைகள், குழந்தை வளர்ப்பு, அலங்கரித்துக் கொண்டு கணவனின் அடியொற்றி நடத்தல் போன்ற காரியங்களில் தங்களை தொலைப்பவர்களாக பெண்களை வைத்துள்ளனர். அவளுடைய சுயமரியாதை, ஆசைகள், திறமைகள், லட்சியங்கள் அனைத்தும் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து போகும்படியாக பெண்ணின் வானம் என்பதையே வீட்டின் கூரையாக சுருக்கி மாற்றி அடக்கி விடுகிறார்கள். அவள் அறியாமலேயே அல்லது அவளாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவள் அப்படி அடங்கி போவதும் நடந்து விடுகிறது. பொருளாதாரம் சார்ந்த எந்த பலமும் அவளை வந்தடைந்து விடாதபடியும் பெண் மிக கவனமாக கையாளப்படுகிறாள். குடும்ப வாழ்வில் போர்க்களத்தில் நிற்கும் ஒரு நிராயுதபாணியாக பெண் மாற்றப்பட்டு விடுவதே பெரும்பாலும் நடந்தேறுகிறது. குழந்தையை பெற்று வளர்ப்பதில் பெரும்பங்கு பெண்ணுக்குத்தான். அந்த குழந்தை வளர்ந்த பிறகோ அப்பா ஹீரோ, அம்மா ஜீரோ என்பதாக புரிந்து கொள்ளும்படியான ஒரு சூழலையும் காலங்காலமாக கச்சிதமாக கட்டி காத்து வருகிறார்கள். வீராவேசமாக பெண்ணுக்கு பரிந்து பேசுகின்ற ஆண்கள் பலரும் தம் மனைவியை தவிர மற்ற பெண்களுக்கானதாக அவற்றை பேசுவதுதான் நடைமுறை உண்மை, உண்மையான வேதனை. ஒவ்வொரு ஆணும் தனக்கென, தனது முன்னேற்றத்துக்கென ஓர் ஏவல் அடிமையாக, காவல் தெய்வமாக பெண்ணொருத்தி வேண்டும் என்பதில் தெளிவாக, தீர்மானமாக, திடமான முடிவோடு இருக்கிறான். ஆணின் அடாவடிகளை சகித்து கொண்டு எல்லா துயரங்களையும் மென்று விழுங்குகின்ற ஒரு பெண் மௌன சாட்சியாக இருந்தால் மட்டுமே பிரச்சனையற்று நகரும் பெண் வாழ்க்கை. இதனை உணர்ந்து கொண்டு இனி ஏனும் தங்களை தமது வாழ்முறையை புதுப்பித்துக் கொள்ள பெண்கள் தீர்க்கமாக முடிவெடுத்து செயல்பட தொடங்க வேண்டும். அப்போதுதான் உண்மையான பெண் விடுதலை சாத்தியமாகும். பெண் மனித மாண்புடன் வாழ முடியும். நமது சமூகத்தின் முக்கியமானதோர் அழகான குடும்பத்தில் கொண்டு வர முடியாத சமத்துவத்தையும் சமநீதியையும் சமூகத்தில் மட்டும் எவ்வாறு கொண்டு வர முடியும்? நன்றி.